பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய பக்க எண் 4, ஜெப அட்டையின் கடைசி பக்கம். புனித சந்தியாகப்பரின் நவநாள் ஜெபம். இறை அன்னையால் மிகவும் அன்பு செய்யப்பட்ட படை மிரட்டி புனித சந்தியாகப்பரை கயவரால் நிறுக்கப்பட்ட ஸ்பெயின் கிறிஸ்தவர்களுக்கு இறங்கி விண்ணகத்திலிருந்து வெள்ளை குதிரை மேல் ஏறி வந்து கயவர் படையை முறியடித்த தூயவரான திருத்தூதரே, நன்னெறியை விரும்பாதவர்களாலும் பேய்களாலும் வீண் பொய் மாயைகளாலும் உள்ளத்தில் எழும்பும் நடிப்பு செயல்களாலும் நாங்கள் படுகின்ற நெருக்கடி எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. புனிதராகிய நீர் எங்கள் மீது இரக்கம் வைத்து எங்களுக்காக இறைவனை மன்றாடி ஆபத்து வேளையில் நாங்கள் மனம் கலங்காமல் உறுதியாக நின்று வெற்றியடைய செய்வீராக. நாங்கள் பலமற்று இருக்கிறோம். எங்கள் பாவங்களே எங்களை நெருக்குகின்றன. எக்காலமும் தூயவரான இறைவன் காற்றடித்த சருகு போல் இருக்கிற எங்களை அவருடைய நீதிக்கு உத்தரிக்க சொன்னால் நாங்கள் தாங்குவோமோ? எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் துன்ப பாத்திரங்களை நாங்கள் குடிக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமானால் அது அவருடைய தூய விருப்பத்தின்படியே ஆகட்டும். ஆபத்துகளிலே உதவுகிற புனித சந்தியாகப்பரை நாங்கள் எங்கள் பலவீனங்களால் தடுமாறி விழாமல் காத்தருளும். காயப்படுத்துகிறவரும் குணமாக்குகிறவரும் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும் பாதாளத்தில் இறங்க செய்து அதிலிருந்து ஏற செய்கிறவரும் எல்லா இரக்கமும் உடைய தந்தையாகிய இறைவனே என்று நாங்கள் நன்கு அறிந்திருந்தாலும் எங்கள் இறை நம்பிக்கை குறைவினாலும் எங்கள் மேல் நாங்கள் கொண்டிருக்கிற அளவுக்கு அதிகமான நம்பிக்கையினாலும் துன்ப நெருக்கடியில் வீழ்ந்து போய் விடுவோமோ என்று அஞ்சுகிறோம். ஓ இரக்கம் பொருந்திய திருத்தூதரே, கலக்கமுறும் சமயங்களில் பேருதவி செய்கிறவரே, எங்களை சூழ்ந்திருக்கும் துன்ப துயரங்களில் நாங்கள் மனம் கலங்காதபடி எங்களை தேற்றி அரவணைத்தருளும். உம்மை நம்பி வேண்டிக் கொண்ட ஸ்பெயின் தேச மக்களுக்கு துணையாக வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வந்து கயவர் படையை முறியடித்து வெற்றியை கொடுத்தது போல இரு கரங்களையும் உயர்த்தி உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிற எங்களுக்கு இவ்வேளையில் உதவியாய் வந்து எங்களை சூழ்ந்திருக்கும் எங்கள் ஆன்மாவின் பகைவனை முறியடித்து விரட்டி முழு வெற்றியடைய எங்களுக்காக இறைவனை மன்றாடும். எங்களை சுற்றி அறியாம இருளில் மூழ்கி கிடக்கும் ஏராளமான மக்கள் உண்மையான அறிவொளியை கண்டு மீட்படைய உதவி புரியும். புனிதராகிய நீர் மறைசாட்சி முடிபெறும் போது ஏற்கனவே வேண்டிக் கொண்டிருந்தபடி இறையன்னை வந்து உமக்கு உதவி புரிந்தது போல் நீரும் நாங்கள் இறக்கும் தருணத்தில் வந்து எங்களுக்கு உதவி புரிந்து நாங்கள் நல்ல இறப்படைந்து விண்ணக மொழி பெற ஆண்டவரிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். சந்தியாகப்பரே, நித்தமும் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். சக்தி மிகு சந்தியாகப்பரே, நித்தமும் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். கலிலேய
நாட்டில் பிறந்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் அழைப்பினை ஏற்றவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இடியின் புதல்வரை வாழ்ந்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமையின் போதே இருந்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உருமாறும் போது இருந்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உணவளிப்பின் போது இருந்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் துயரத்தில் நின்றவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகிற்கு இயேசுவை சாற்றினீரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உண்மையை உலகிற்கு உரைத்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தெளிவுடன் திருமறை தந்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உயிரளிப்பின்புடன் இருந்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாயைகளை முறியடித்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரணத்தை மகிழ்வுடன் ஏற்றவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூதர்கள் சூழ்ந்திட நின்றவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எபேசில் அன்னையை கண்டவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்னையின் அருள் வரம் பெற்றவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியிடம் ஆன்மாவை அளித்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பூவுடை கொம்பஸ்தல கொண்டவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பகைவரை அன்பு செய்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வெண்பரி படையுடன் வந்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பகைப்படை பயந்திட செய்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மிகு சந்தியாக பரே நித்தமும் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். சக்தி மிகு சந்தியாக பரே
நித்தமும் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். நித்தமும் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித சந்தியாகப்பரின் அன்பு பக்தர்களே, நம் பாதுகாவலர் சக்தி மிகு புனித சந்தியாகப்பர் வழியாக நாம் பெற்று வருகின்ற எல்லா நன்மைகளுக்கு நன்றி சொல்லவும், இன்னும் தொடர்ந்து அவர் பாதம் பல வேண்டுதல்களை முன்வைத்து ஜெபிக்கவும் இங்கு நாம் கூடி வந்திருக்கின்றோம். இன்று நாம் தாய் திருச்சபையோடு இணைந்து அன்னை மரியாளை காணிக்கையாக அர்ப்பணித்த விழாவையும் கொண்டாடுகின்றோம். சிறு வயதிலே அன்னை மரியாவின் பெற்றோர் சுவைக்கின் அண்ணம்மாள் நம்முடைய அன்னையை ஆண்டவருக்கு காணிக்கையாக அர்ப்பணித்த நாளை நாம் கொண்டாடுகின்றோம். எனவே காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அன்னை அன்றுதலே இறை நிழலிலும் கடவுளுடைய அந்த பாதுகாப்பிலும் வளர்ந்தவராக தம்மையே முற்றிலுமாக கடவுளுக்கு காணிக்கையாக அர்ப்பணித்து அது முதல் கடவுளுடைய திருவுளத்தையே நாடியவராக நம் அன்னை மரியாள் சிறு வயது முதலே அவர் வளர்ந்து வந்தார். அப்படிப்பட்ட ஒரு பக்தி மிக்க ஒரு ஞானமிக்க குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த அன்னை மரியாள் கடவுளுக்கு தன்னையே முழுவதுமாக அர்ப்பணித்தார். அந்த தன்னை அழைத்த அந்த ஆண்டவருக்கு, இதோ ஆண்டவரின் அடிமை, உன் வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னையே முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த விழாவை கொண்டாடுகின்ற அந்த நாளிலே அன்னையை போலவே நாமும் நம்மையே முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். எல்லாவற்றுக்கு மேலாக இறை திருவுளத்தை, கடவுளுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்வில் நாம் நாட வேண்டும், அதை செயல்படுத்த முயற்சிக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக அதற்கான அருளை இந்த பலியில் நாம் கேட்போம். அனைவரும் அமர்வோம். இன்றைய திருப்பலியானது கருமண்டபம் பாஸ்கரன் ராணி குடும்பத்தில் மகன் வினோத்துக்கு நல்ல சுகம் கிடைத்ததற்கு நன்றி பலியாக, கருமண்டபம் அருண் பிரசாத் ரூப் சரண் தம்பதியினர் நல்லபடியாக குழந்தை பிறந்தமைக்கு நன்றியாக, கண்டோன்மெண்ட் பிரான்சிஸ் வெளிநாடு பயணம் நல்லபடியாக சென்று வந்தமைக்கு நன்றியாக தொடர்ந்து இறையாசிர் வேண்டியும், கண்டோன்மெண்ட் மோகன் குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, சோழவந்தான் ஹெலன் மேரி ராஜசேகர் குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, கிராப்பட்டி ஜோயல் அஜித் லென்சி இவர்கள் நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடந்தமைக்கு நன்றியாக, கண்டோன்மெண்ட் செசிலியா குடும்பத்தினர் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டும் என்று, விராலிமலை செபாஸ்டின் ஆல்பர்ட் குடும்பத்தினர் தொழில் வளர்ச்சி விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் என்றும், மைக்கேல்பட்டி வில்லியம் தவசு மேரி குடும்ப நலன்களுக்காக வேண்டுதல் வழியாக மற்றும் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டும் என்றும், கருமண்டபம் ஜெரினா ஆரோக்கியராஜ் குடும்பத்தினர் நன்றியாகவும் விரைவில் வீடு கட்டி முடிக்க வேண்டும் என்று, பொன்மலை வினோத் பிரியங்கா குழந்தை வரம் மற்றும் வீடு கட்டி முடிக்க வேண்டும் என்றும், மேட்டுப்பட்டி மகிமேராஜ் பெரியநாயகம் குடும்பத்தில் பெர்னாவுக்கு நல்லபடியாக திருமணம் நடைபெற வேண்டும் என்றும், உறையூர் பிரவீன் ஜெனிஃபர் குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் வேண்டி வேண்டுதல் பலியாக, விராலிமலை செல்வராஜ் சவரியம்மாள் குடும்பத்தில் தடையில்லாமல் வீடு கட்டி முடிக்கவும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று, கேக்க நகர் லீமா ரோஸ் குடும்பத்தில் மறைத்த இருதயராஜ் பெனிட்டா ஆண்மை இளைப்பாற்றிக்காக, பொன்னகர் புஷ்பம் குடும்பத்தில் மறைத்த ரோசாலி தியோடர் ஆபிரகா விக்டோரியா ஆண்மை இளைப்பாற்றிக்காக, திருச்சி இருதயராஜ் சந்தனமேரி மரியராஜ் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக,
பெங்களூர் ஜான் ஆரோக்கியராஜ் குடும்பத்தில் மறைத்த அமிர்த சுந்தரி 40ஆம் நாள் நினைவு நாளிலே அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக, கருவண்டபம் கேத்ரின் குமார் குடும்பத்தில் மறைத்த கிரேசி சூசை அன்னம்மாள், ஜேம்ஸ் ஜான் அலோசியஸ் சந்தியநாதன் ஆன்ம இளைப்பாற்றிக்காக, ராஜா காலனி ஹில்டா சுஜித் குடும்பத்தில் மறைத்த டாக்டர் போஸ்கோ அவர்கள் 2ஆம் ஆண்டு நினைவு நாளில் ஆன்ம இளைப்பாற்றிக்காக, கருவண்டபம் சாந்தி குடும்பத்தில் டாக்டர் போஸ்கோ மைக்கேல் பால்ராஜ் அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக, ராஜா காலனி ஜூலி குடும்பத்தில் மறைத்த செல்வராஜனுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக, ஷர்லி ராஜுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்க வேண்டும் என்றும் மற்றும் கடவுளுடைய இறையருள் வேண்டி, செல்வநகர் ராஜா ஜெனிஃபர் குடும்பத்தில் மறைத்த இயேசு ரத்தினம் பிரான்சிஸ் மேரி ஆரோக்கியசாமி ஜெயபால் அலெக்ஸ் ஆன்ம இளைப்பாற்றிக்காக, பொன்னகர் ஜான் லூர்தராஜ் குடும்பத்தில் மறைத்த சேவியர் புளோமினா சேவியர் ரோசலின் தனசெய்லி எட்வர்ட் ஆன்ம இளைப்பாற்றிக்காக, மற்றும் பொன்னகர் ஜெயந்தி அல்போன்சா குடும்பத்தில் மறைத்த சபரிராஜ் கிரேசி ஜான் பிரீட்டோ ராணி பிரீட்டோ ஆன்ம இளைப்பாற்றிக்காக இப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். இனமாக நம்முடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுக்கள் அனைத்தையும் பலிபீடம் கொண்டு வந்து புனித சந்தியாக அன்பு கரங்களில் நம்முடைய வேண்டுதல்களை முன்வைத்து பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த கல்வாரி பலியிலே நாம் பங்கெடுத்து ஆண்டுடைய அருளையும் ஆசீர்வாதம் அவிரோதமாய் பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை நிலத்திலிடத்திலும் மனவருந்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை
தேவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, நீ உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவரே. மன்றாடுவோமாக. என்றென்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, புனிதமிக்க கன்னிமரியாவின் மாட்சிக்கு உரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையா நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உமோடு தூய ஆவியாரில் ஒன்றிற்கு இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மகளே, சீயோன் அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திரு வசனங்கள் 10 முதல் 13 முடிய. மகளே, சீயோன் அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன். வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாளில் வேற்றினத்தார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேர்வார்கள். அவர்கள் அவருடைய மக்களாய் இருப்பார்கள். அவர் நடுவில் தங்கியிருப்பார். நீங்களும் படைகளின் ஆண்டவரே என்னை உங்களிடம் அனுப்பினார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் யூதாவை புனித நாட்டில் தமக்குரிய பங்காக உரிமை சொத்தாக்கிக் கொள்வார். எருசலேமை மீண்டும் தேர்ந்து கொள்வார். மானிடரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவர் திருமுன் அமைதியாயிருங்கள். ஏனெனில் அவர்தம் புனித இடத்திலிருந்து எழுந்தருளினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் போகுவதும் இல்லை, அயர்வதும் இல்லை, அயர்ந்து போவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் போகுவதும் இல்லை, அயர்வது
போவதுமில்லை, அயர்ந்து போவதுமில்லை. என்னில் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என்னில் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியாலே உள்ளத்தை நிரப்பிடுவார், பரிசுத்த ஆவியாலே உள்ளத்தை நிரப்பிடுவார். பரிசுத்த பரிசுத்தர் அவர் பெயரே, பரிசுத்த பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் போவதும் இல்லை, அயர்வதுமில்லை, அயர்ந்து போவதுமில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நாடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய நற்செயலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. இயல் 12 இறை சுற்றுடர்கள் 46 முதல் 50 வரை. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உன் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே, என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அம்மா, தாயே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள்.
வழி எங்களை நடத்தியருளும். இதுவே நாம் ஜெபமாகட்டும். மன சகோதர சகோதரர்களே, இன்றைய தாய் திரு அவையானது தூய கன்னிமரியாவை காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட நாளை என்று சிறப்பிக்கின்றோம், நினைவு நாளை சிறப்பிக்கின்றோம். கன்னிமரியாவுடைய இந்த காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாளை, அதனுடைய பின்னணி எப்பொழுது இது கொண்டாடப்பட்டது என்ற பின்னணியை நாம் தெரிந்து கொள்வது சால சிறந்தது. அன்னை மரியாவுடைய தாய் தந்தை யார் என்று தொடக்க முன்னுரையிலே நம்முடைய அருட்தந்தை அவர்கள் பங்குத்தவர் சொன்னார்கள். யாரு? அண்டம்மாள் சுவைக்கன். இவர்கள் இருவரும் என்னுடைய தாய் தந்தையாக இருக்கின்றார்கள். இந்த விழாவானது எப்போதிலிருந்து கொண்டாடப்படுகிறது? 2ஆம் நூற்றாண்டிலிருந்து கீழமை நாடுகள் உள்ள அனைவரும் அந்த கிறிஸ்தவர்கள், கீழே கிறிஸ்தவர்கள் இதை கொண்டாட. அடுத்தது பார்க்கிற பொழுது ஆர்த்தடாக்ஸ் சர்ச் என்று சொல்வார்கள். ஆர்த்தடாக்ஸ் அவர்கள் இந்த விழாவை மிக பிரமாண்டமாக சீரும் சிறப்புமாக கொண்டாடுகிறார்கள். இந்த நாளில நம்முடைய கத்தோலிக்க திரு அவையிலே நாம் பார்க்கிற பொழுது கிபி 16ஆம் நூற்றாண்டிலிருந்து இது உலகளாவிய திரு அவையில இது கொண்டாடுவதற்கு நமக்கு அழைப்புடைக்கிறது. அன்றிலிருந்து இன்று வரை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கன்னிமரியாவை அர்ப்பணிக்கப்பட்ட காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாளை மிக சிறப்பாக தாய் திருவை கொண்டாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த விழாவானது அர்ப்பணித்தல் என்று பார்க்கிறப்போ ஏன் தூய கன்னிமரியாவை கோவிலை அர்ப்பணிக்க வேண்டும்? யாருக்கா தெரியுமா? ஏன் அர்ப்பணிச்சாங்க? நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கிறோம், திருமுழுக்கு கொடுக்கிறோம். கோயிலில் திருமுழுக்கு கொடுத்துட்டு இறைவனில் பேர் வச்சுட்டு நம்ம போகிறோம். ஆனால் இங்கே அன்னை மரியாவை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறது நாம் பார்க்கிறோம். முதிர்ந்த வயதில் குழந்தை பெற்றெடுத்ததனால் காணிக்கை கொடுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டாங்க. அதனால சொல்லப்பட்டது. வெரி குட். நம்புகிறவர்கள் ஒரு நல்ல அருமையான இதில் நம்மளுக்கு விவிலியத்தில் கொடுக்கப்படவில்லை. அவருடைய பிறப்பு நிகழ்வு, இயேசுடைய பிறப்பு நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சக்கரையா அந்த யோவானுடைய திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அன்னை மரியாளுடைய பிறப்பு நிகழ்வு நம்முடைய விவிலியத்தில் கொடுக்கப்படவில்லை. ஆனால் புரோத்தோ எவாஞ்சலியம் ஜேம்ஸ் என்று சொல்கின்ற யாக்கோப்பு அந்த நூலிலே, பாரம்பரியத்தினுடைய அந்த நூலிலே நற்செய்தியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய தாய் யார், இவருடைய தந்தை யார், இவர்கள் எப்படி பிறந்தார்கள் என்று சொல்லி அந்த நற்செய்தி நூலிலே கொடுக்கப்பட்டிருக்க கிறிஸ்துவ பாரம்பரியப்படி என்னன்னா, இவர்கள் தான் தாய் சுவைக்கின் அன்னம்மாள், இவர்கள் பெற்றோர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் முதிர்ந்த வயதில் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதனால் அவர்கள் எங்களுக்கு ஒரு குழந்தை கொண்டு தவமிருந்து பெற்ற பல வருடங்களுக்கு பிறகு இந்த குழந்தையை பெற்றெடுத்தார்கள் என்று சொல்லி அப்படி நம்முடைய கிறிஸ்துவ பாரம்பரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த பாரம்பரியத்தில், இஸ்லாமுடைய பாரம்பரியத்தில் இன்னும் தெளிவாக குர்ஆனிலே மிக அழகாக 2 அத்தியாயம், அதாவது 2 சூரா என்று சொல்வார்கள், நம்ம இயல் என்று சொல்லுவோம், அவனுடைய சூரா என்று சொல்வார்கள். 3:19 3வது அதிகாரம், அதே சமயத்தில் 19வது அதிகாரம், 2 அதிகாரத்தில் அங்கே அன்னை மரியம் என்று சொல்லி அவருடைய பிறப்பு நிகழ்வு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்லாமத்தில். அதே போல இஸ்லாம் மதத்தில் சகோதரர் அதில் பார்க்கிற பொழுது அன்னை மரியாவுக்கு தான் அங்கே முதலிடம், முதல் பெண்ணுடைய பெயர் அங்கே குர்ஆனிலே குறிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. வரலாற்றிலே பாரம்பரியத்தை சொல்லிட அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால், இம்ரான் அண்ணா, இம்ரான் தான் சுவைக்கன் என்று சொல்கின்றோம், அண்ணாங்கிறது அண்ணம்மாள் நம்ம சொல்றது. எனவே அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத அவர்கள் வேண்டியது என்ன என்றால், அவர்கள் ஆண் குழந்தை தான் வேண்டினார். எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுக்கும்படி அவர்கள் வேண்டினார்கள். அவர்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வயதானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த அண்ணா என்று என்ன சொல்கிறார், சூரா 3:35 சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒரு நீ குழந்தை கொடுத்தால்
அந்த குழந்தையை நான் உமக்கு அல்லாவுக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னா கடவுள் அல்லான்றதை நம்ம சொல்லுவதா கடவுள் அராபிக்கில் அல்லான்னு சொல்றாரு. அல்லாஹ் என்றால் கடவுள் என்று பெயர். எனவே நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அங்கே அண்ணா பண்ணுகிறார். ஆனால் பிறந்ததோ என்னவோ பெண் குழந்தை பிறக்கிறது. ஆனாலும் அந்த குழந்தை கடவுளுடைய திட்டத்தின்படி கோயிலுக்கு அங்கே சொல்லப்பட்ட பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சக்கரையாவின் பாதுகாவலில் வளர்ந்தார். அது குரான்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு அந்த பிறப்பினைகளை கொடுக்கல, சக்கரையாவின் பாதுகாவலில் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் அந்த சக்கரை பாதையில் கோயிலில் இருந்த பொழுது அவருக்கு உணவு தராமல் அவருக்கு சர்க்கரையா பார்க்கிற பொழுது அவர் கையில் உணவு இருப்பதை பார்க்கிறார். அப்படி என்றால் வானதூதர் கொடுத்தார்கள் என்று அங்கே இஸ்லாமுடைய பாரம்பரியத்திலே சொல்லப்படுகிறது. அங்கே அவர் சொல்றார், அவருக்கு அருள்நிலையில அல்லாஹ்வின் திட்டத்திற்காக வளர்க்கப்பட்டார், தொடக்கத்திலிருந்து வளர்க்கப்பட்டார்னு சொல்லி அங்கே பாரம்பரியத்தில் சொல்லப்படுது. அதே தான் நம்முடைய நிலையிலும் பார்க்கிற போது அன்னை மரியா இறைவனுடைய திருவுளத்தின்படி நடப்பதற்கு இந்த காணிக்கை தான், அர்ப்பணிப்பு தான் அங்கு தொடக்கமாக, புனித வாழ்வின் தொடக்கமாக இருப்பது அர்ப்பணிப்பு. அந்த ஒப்பு கொடுத்தல் என்பதுதான் புனித வாழ்வின். கருவறையிலிருந்து கடவுள் கண்ணு கருத்துமாக தன்னுடைய திருவுளத்திற்காக தயாரித்து வந்தார் என்று சொல்லுவோம். ஆனால் அந்த அர்ப்பணிப்பு அதுதான் புனித வாழ்வினுடைய அருள் நிலையினுடைய தொடக்கமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்னை மரியா அந்த ஒப்பு கொடுத்த அவங்க பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளையை கடவுளுக்கு வேண்டியது போல ஒப்பு கொடுத்தார்கள். அந்த அருளில் அர்ப்பணிப்பு. எனவே நம்முடைய வாழ்க்கையில முதல்நிலையில கற்றுக்கொள்ள வேண்டியது நம்மையே ஆணுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் அருள் நிலையிலே வளர வேண்டும் என்றால், அவருடைய திருவுளத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்மையே முழுவதுமாக கடவுளுடைய கரத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். அதைத்தான் அன்னை மரியா அந்த சிறு வயதிலிருந்து அந்த நிலையில பார்க்கிறோம். விருந்திலிருந்து அந்த நிலையில அங்கே வளர்ந்ததை பார்க்கிறோம். எனவே தொடக்கத்திலிருந்து அவர் அருள்நிலையிலே அந்த கடவுளுடைய இல்லத்திலே தங்கி இருந்து பணிவிடை புரிவதிலே அருள்நிலையிலே வளர்ந்ததாக நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு நாம் பார்க்கிற பொழுது அங்கே கடவுள் இந்த அருள்நிலையிலே தட்டாமல் தன்னையே முழுவதுமாக ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து அந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு ஆலயத்திலே அந்த பணியை செய்ததனால் அங்கே கடவுள் தேர்ந்துகிறார். அந்த அருள்நிலையிலே வளர்ந்தார்கள். அப்படி வளர்கிற பொழுதுதான் அங்கே கடவுள் தன் மகனை அவரிடமிருந்து உருவாக்குவதற்கு அங்கே தேர்ந்தெடுப்பதை நாம் பார்க்கிறோம். சிறு வயதிலிருந்து தயார் செய்து அங்கே தேர்ந்தெடுப்பதை நாம் பார்க்கிறோம். அங்கே அதன் பிறகு அவருடைய ஆம் என்ற சொல் என்னென்றால் இறை வார்த்தைக்கு செவிமடுத்தல். அங்கே தன்னையே முழுவதுமாக அர்ப்பணித்த உச்சகட்டமாக இருப்பது இதோ ஆண்டவருடைய அடிமை. லூக்கா எழுதின நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். என்ன சொல்றாரு? இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே. நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் அந்த வார்த்தையை கடைசியில தான் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி சொல்றாங்க, நான் கன்னியாயிற்று, நான் கன்னியாயிற்று, நான் எப்படி இது எப்படி எனக்கு நான் ஏற்றுக்கொள்வது என்று சொல்லி ஒரு கலக்கத்தில் இருந்தார்கள். மனக்குழப்பம் இருந்தது, ஒரு அச்சம் இருந்தது. ஒரு பெண் கருத்து அங்குகின்றால் என்றால் அது நம்ம நிறைய மறைவுகளை கேட்டிருப்போம். எனவே அந்த பெண் கருத்தாங்கிற பொழுது ஒரு கலக்கம் இருந்திருக்கும், ஒரு பயம் இருந்திருக்கும், ஒரு அச்சம் இருந்திருக்கும். எல்லாமே ஒரு கலக்கத்தோடு அச்சத்தோடு பயத்தோடு இருக்கிற ஒரு குழம்பி போய் இருக்கிற நேரத்துல அவர் கடைசியில சொல்றார், இதோ ஆண்டவருடைமை, திருவுளப்படி நடக்கட்டும், நகட்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு தன்னையே முழுவதுமாக அர்ப்பணிக்கிற ஒரு உச்சகட்ட அர்ப்பணிப்புடைய உச்சகட்டம் அதுதான். நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் கேள்வி கேட்கிறோம், ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி நடக்குது? எனக்கு துன்பம் மேல் துன்பம் வந்துட்டே இருக்குது, நோய் மேல் நோய் வருது, என்னுடைய கணவருக்கு உடம்பு சரியில்லை, என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, இதுல குடும்பத்தை போட்டு ஏதோ ஒரு தீய சக்தி என்னை ஆட்டி படைச்சு கொண்டிருக்கிற, ஏன் நடக்குதுன்னே தெரியல. ஒரு குழப்பமான சூழ்நிலை, ஒரு பயம், அச்சம், ஒரு வெறுமை, எனக்குள்ள ஒரு விதமான சலசலப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை.
என்று எப்படி அந்த அன்னமரியாளுடைய அவரிடத்திலும் இருந்திருக்குது, அதே போலதான் நமக்கும் இருக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலையில நமக்கு சொல்லுகின்ற அன்னை முறை என்று கொடுக்கிற செய்யுது, என் மகனை மகள என் பிள்ளைகளை இதோ நான் சொன்னேன், அதுதான் கடவுளுடைய திருவலம், முழுமையாக ஒப்புக்கூடாது. இதோ ஆண்டோட அடிமை, உமது திருவலப்படி உமது சொற்படி நகட்டம். இந்த மாதிரி நம்முடைய குடும்பத்துல நம்ம வாழ்க்கையில இந்த கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் அல்லது குழப்பங்கள், இந்த சூழ்நிலையில் எல்லாம் நாம் சொல்ல வேண்டியது இந்த வார்த்தை, ஆண்டவரே உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், உமது திருவலப்படி இது நடக்கட்டும், உமது திருவிழப்படி நடக்கட்டும் என்று அது சொல்லிவிட்ட பிறகு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியை கடவுள் நமக்கு கொடுப்பார். எப்பொழுது நாம் அவருடைய கரத்துல இதோ ஆண்டவர் அடிமை என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோமோ அப்பொழுது ஆண்டவர் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியும் ஆற்றலும் கொடுப்பார். அதுதான் அங்கே வானத்தை சொல்ல, அருள் நிறைந்தவரே வாழ்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் திருமுழுக்கு பெற்ற போது சொன்னார், என்ன சொன்னாரு? இவரே என் அன்பார்ந்த மைந்தன் என்று சொன்னார். அதே போல நாமும் இந்த அருள்நிலையில வளர்வதற்கு நாம் திருமுழுக்கு பெற்ற பொழுது நம்முடைய பெற்றோர்கள் நம்மை கோவிலில வைத்து திருமுழுக்கு கொடுத்த பொழுது அதே அந்த தூயாவை இதோ என் அன்பார்ந்த மைந்தன், இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லி நம்மையும் அழைத்திருக்கிறார். ஆனால் நாம் உணர்வதில்லை. நாமும் அவருடைய பிள்ளைகள். அருள்நிலையை வளர்வதற்கு நமக்கு சக்தியும் தூய ஆவியாருடைய கொடைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். தூய ஆவியாருடைய வல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறார், நமக்குள் இருக்கின்றார். உங்களையும் என்னையும் அவருடைய உருவிலே படைத்தவர் தன்னுடைய சாயலாக. இந்த உலகத்தில் 5 நாளில் படைத்த படைப்புகள் எல்லாம் அவருடைய சாயல கிடையாது, எல்லாவற்றும் நல்லது கண்டார். கடைசியில மனிதனை படைத்து தன்னுடைய உருவில தொடக்கம் 1:26, 27 வாசிக்கிறோம். மனிதனை தன்னுடைய உருவிலும் சாயிலும் படுத்துகிறார். அப்படி என்றால் நாம் அவரால் அன்பு செய்யப்படுவர்களாக இருக்கிறோம். அதனால்தான் நாம் அருள் நிலையிலே வளர்வதற்கு சக்தி மாறுறோம். அதே நிலையிலே வளர்வதற்கு நம்மை திருச்சபை கொடுக்கிறது. என்ன கொடுக்கிறது? இங்கே நம்முடைய திருப்பலி நடைபெறுகிற பொழுது அங்கே அவருடைய திருவுடலும் திருரத்தத்தையும் நாம் கொடுக்கலாம். நாம் அந்த அருள்நிலையில வளர்வதற்கு இயேசு நமக்குள்ள, அதான் பவுல் சொல்ல, வாழ்வது நான் அல்ல என்னில் இயேசுவே வாழ்கின்றார். இயேசுவை நாம் பெறுகிற பொழுது இயேசுவை எனக்குள்ள, என்னுடைய ரத்தத்துக்குள்ளாக, என்னுடைய உடலுக்குள்ளாக இருந்து வழிநடத்துகிறார் என்று அந்த நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்குள்ள இருக்கு. அது எப்பொழுது இருந்தால் அம்மையை பொழுதும் அவன் ஒப்பு கொடுக்கிற பொழுது அன்னை மரியாதை இதோ ஆண்டவருடைய அடிமை, நமது விருப்பப்படி நடக்கட்டும் என்று சொல்லி நாமையே அர்ப்பணிக்கிற பொழுதுதான் நடக்கும். அதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். அங்கே சொல்லுகின்றார், என் தாயும் சகோதரர்களும் இவர்களை விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரன் சகோதரியும் தாயும் அவர். அதுபோல் இயேசுக்கு சொல்வார், என் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதே அதுதான் என்னுடைய உணவு என்று சொல்லுகின்றார். தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுதான் எனக்கு உணவு என்று சொல்லுகின்றார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில எப்படி அந்த திருவுளத்தை அறிந்து கொள்வது, நிறைவேற்றுவது, ஒன்று ஏற்றுக்கொள்வது, அர்ப்பணிப்பு மூலமாக ஏற்றுக்கொள்வது, இன்னொன்று அந்த திருவுளத்தின்படி நடப்பது எப்படி என்று சொன்னால் 2 காரியங்களை மட்டும் சுட்டி காட்டி நான் சொல்லுகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். 1, நாம் தூய்மையான வாழ்க்கை வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர். அதுதான் நம்முடைய திருவுளம். அன்னை மரியா தூய்மையான உள்ளத்தோடு வாழ்ந்தார்கள். அதான் சொல்லப்பட்டது, நீங்கள் தூயராவதே கடவுளின் திருவுளம், தூயராவதே கடவுளுடைய திருவுளம். அதுதான் முதல்ல. நாம தூய்மையாக பரிசுத்தம் உள்ளவர்களாக, மனதில் எந்த காய்மகாரம், மற்ற காரியங்கள், போட்டி, பொறாமை, மற்ற இவர்களெல்லாம் இல்லாமல் ஒரு தூய வாழ்க்கை, பாவக்கரை இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் கடவுளுடைய திருவுள்ளம். அப்போதுதான் கடவுள் நமக்குள்ளே குடிக்கொள்வார், நமக்கு ஆசிரியர் மேலும் ஆசிரியர் கொடுப்பார். 2வதாக நன்றி மனம் உடையவராக இருப்பது. நன்றி மனம் உடையவராக இருப்பது என்ன? 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம், எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள், எல்லா சூழ்நிலையும் நன்றி கூறுங்கள், உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. என்னது? திருவுளம் இதுவே என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம்.
இல்லை, நாம் அனைவரும் நன்றி மனம் உள்ளவராக இருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கிற பொழுது நன்மைத்தனம் உடையவர்களாக இருக்க வேண்டும். நீங்க நன்மை செய்பவர்களாக இருப்பதுதான் என்னுடைய திருவுளம். நல்லதை செய்வதற்காக தான் படைக்கப்பட்டிருக்கிற நல்லது அதை செய்வதுதான் என்னுடைய திருவுளம் என்று சொல்லி அங்கே கடவுள் நமக்கு சொன்னதை நாம் பார்க்கிறோம். அந்த குரல இந்த நாளில் ஆண்டோடைய வார்த்தையை நாம் கேட்டோம். கன்னிமரியாவுடைய காணிக்கை அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாளில் அதை கொண்டாடுகிற இந்த வேளையில அன்னை மரியாதை போல நம்மையும் முழுவதுமாக அர்ப்பணிப்போம். ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுக்கிற பொழுது அவர் நமக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார், என்ன திருவுளம் சித்தம் என்ன என்பதை நமக்கு வெளிப்படுத்துவார். நாமும் ஒவ்வொரு நாளும் அருள்நிலையில வளருவோம். அதற்காக நாம் அனைவருமே அன்னை மரியாவுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து தொடர்ந்து வைப்போம். ஆமென். அன்பின் பலியாய் ஏற்பாய் உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாய் ஏற்பாய் புண்படும் மனது துயர்ப்பாய். புண்படும் மனது துயர்ப்பாய். உம்மை புண்ணிய வாழ்வில் நிலை பெறச் செய்வாய். அன்பின் பலியாய் ஏற்பாய் மையனுயிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாய் ஏற்பாய். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம் அருள் கருணையில் வாழ்கின்றோம். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம் அருள் வள்ளல் கருணையில் வாழ்கின்றோம். முழு முதல் தலைவாயின்றோம். முழு முதல் தலைவா திருப்பலி பொருளாய் தருகின்றோம். அன்பின் பலியாய் ஏற்பாய் உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாய் ஏற்பாய். சவர சவரி நெடுதமான பலியெல்லாம் இறைவனுக்கு எளிதாக படிச்சு வையுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் இறைவா, பலி பொருள்களோடு மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றல் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள்.
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரும் விளங்கும் மேன்மை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னி மரியாவின் நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையா உமது கனிவை ஏத்தி போற்று மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளேன். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணோற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததாம் உமது இரக்க பெருக்க எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். அவர் வழியாக உமது மாண்பை வானத்துதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்த அக்களிப்புடன் பாடுவதாவது. அனைவரும் கண்களை மூடுவோம். கண்களை மூடி நம்மையே ஆண்டோட கரத்தில் இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். அந்த அன்னை மரியாதை அவருடைய பெற்றோர்கள் ஆண்டுடைய கரத்திலே காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார்கள். ஒப்பு கொடுத்ததன் அடையாளமாக இறைவனின் தாயாக அவர் உயர்த்தப்பட்டார். எத்தனை துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அவரது மனத்தில் இருந்திருக்கும். உண்மை ஒருவாள் ஊடுருவும், உன் இதயத்தை ஊடுருவும் என்று சொல்லிய போதும் அதை கடவுளுடைய திருமணம் என்று ஏற்றுக்கொண்டார். கலக்கமும் அச்சமும் பயமும் நிகழ்ந்த நேரத்தில் அங்கே அன்னை மகள் இவ்வளவு ஆண்டுடைய அடிமை உள்ளது சொற்படியும் ஆகட்டும் என்று அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். அதே போல நம்மையும் முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். உள்ளத்தில் இருக்கிற கவலைகள், கஷ்டங்கள், வேதனைகள், குழப்பங்கள் எல்லாவற்றையும் அவனுடைய கரத்திலே முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். என்னுடைய உள்ளத்துல வாரம், இயேசுவே என்னுடைய இல்லத்துல வாரம் என்று சொல்லி தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே நம்முடைய ஆவியை புரிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இதையும் மாறணுவாக. அவர் பாடுபடுபலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதே நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் மறுமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்து வருகின்றன ஏற்றுக்கொண்ட எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளோம். எங்கள் திருத்தந்தை லியோன், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திரு ஆகிய அனைவருடன் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தலாம். தந்தையே, எங்கள் திருப்பலி கருத்துக்கள் நன்றி பலியாகும் விண்ணப்ப பலியாகும் ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர் ஒப்புக் கொடுக்கிற இந்த நன்றி பலி விண்ணப்ப பலியினை ஏற்று அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவற்றிலும் கொடுக்கும்படியாக முயற்சி வைக்கிறோம். மேலும் இங்கே கூட இருக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உன் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவற்றையெல்லாம் நிறைவேற்றி உமது திருவிழா அப்படி இவர் நடக்க இவர்களுக்கு உதவி பெறும்படியாக முயற்சி வைக்கிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும், குறிப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற சகோதரர் சகோதரிகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அமர் திருமுக ஒளியுடன் ஏற்றலாம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வை பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக பொழுது மரண உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும்
என்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் அனைவருமே இறைவனுடைய பிள்ளையாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். என் தாய் யார், என் சகோதரர் யார் என்று இயேசு கேட்டது, யாரெல்லாம் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களெல்லாம் என்னுடைய தாயும் சகோதரரும் பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். எனவே நாம் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய வல்லமையும் நல் மனதையும் ஆற்றலும் இறைவன் தாமே நமக்கு தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி இருகரம் உரைத்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் தீய சக்திகளிலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை, மகிழ்ச்சி, சமாதானத்தை கண்டுவிட நலமும் கொண்டாடுகின்றோம். உமது பேர் இறக்கத்துறதையால் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாம் எதிர்நோக்கி இருக்கும் பெருங்கத்துக்காகவும் எமேற்பாக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதலுக்கு எழுதுகிறேன். எங்கள் பாவங்களை, குற்ற உரைகளை வல்லமே நகரி நீர் பாராமல் இதோ உங்க கூட இருக்கிற உமது பிள்ளைகளின் அசைக்க முடியாத நம்பிக்கையினர் கண்ணோக்கி உமது திருமணத்துக்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நோய் நொடியற்ற வாழ்வையும் அளித்திருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற நேரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்த மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ ஒரு சமரி, இதோ நாம் வாழ்வர பொருட்டு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் கொண்டிருக்கிற தெய்வம். திருவந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பெயர் பெற்றோம். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவிடம் ரத்தம் பரிவர்த்தன பாதத்தை நடத்துகிறார்.
தெய்வமேசு ஒரு நாளும் விலகாதே. என் தெய்வமேசு அவர் என் பக்கம் இருக்கின்றார். அவர் என்னோடு இருக்க என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவே. ஒரு நாளும் விலகாதே என் தெய்வமேசு. என் ஆற்றல் அவரே, என் மீட்பும் அவரே, வெறுத்தந்து என்னை என்னாலும் காப்பவரே. என் கோட்டை அவரே, என் அரணும் அவரே, என் முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து வருபவரே. என்னை உள்ளங்கையில் பொறித்து காலமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார். என்னை உள்ளங்கையில் பொறித்து காலமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார். ஒரு நாளும் விலகாது என் தெய்வம் இயேசு. ஒரு நாளும் விலகாது என் தெய்வம் இயேசு. அவர் என் பக்கம் இருக்கின்றார். அவர் என்னோடு இருக்க என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவே. ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. யூபிலி ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியறிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சியை நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்ட வெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். சன்பார்ந்தவர்களே, இன்று நம் மத்தியில் வருகை தந்து திருப்பலி நிறைவேற்றி இறையாசிரை பெற்று தந்து
நற்கருணை ஆராதனையை வழிநடத்த இருக்கின்ற அருள் தந்தை ஜான் போஸ்கோ அவர்கள் தமிழக அன்பிய பணிக்குழு செயலராக அருகில் இருக்கின்ற பிராட்டியூரிலே அங்கு இருக்கின்ற அந்த அன்பிய பணிக்குழுவிலே தன்னுடைய பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டு இருக்கின்றார்கள். எனவே இந்த நாளில் வருகை தந்து திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்த அருள் தந்தை அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நம்முடைய பங்கு இறை சமூகத்தின் சார்பாக நாம் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை நம்முடைய வாழ்த்துக்களை நாம் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தந்தை அவர்களுடைய பணிகளுக்காக கருத்துகளுக்காக நாம் தொடர்ந்து சிறப்பாக ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு யூபிலி ஆண்டு விழாவை முன்னிட்டு நம்முடைய திருச்சி மறை மாவட்ட அன்பிய பணிக்குழு சார்பாக நாளை காலை யூபிலி ஆண்டு கொண்டாட்டம் புனித ஜேம்ஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். எனவே சரியாக காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை 4 மணிக்கு அது முடிகிறது. ஊட்டி மறை மாவட்ட ஆயர் மற்றும் நம்முடைய மறை மாவட்ட ஆயர் இன்னும் பல அருட்தந்தையர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்கிறார்கள். ஆயர் அவர்களும் இந்த அன்பியத்தை பற்றி, இந்த யூபிலி ஆண்டு விழாவை பற்றி சிறப்பாக பேச இருக்கின்றார்கள். எனவே ஒவ்வொரு பங்கிலிருந்துமே ஒவ்வொரு அன்பியத்திலிருந்தும் 5 நபர்கள் என அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். நம்முடைய பங்கு சார்பாகவும் நம்முடைய அன்பியத்தில் இருந்து நாம் செல்ல இருக்கின்றோம். எனவே அன்பிய பொறுப்பாளர்கள் அந்தந்த அன்பியத்தில் இருந்து நீங்கள் நபர்களை அழைத்து சென்று அதில் பங்கேற்க உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் நாளைய தினம் அந்த நம்மளுடைய திருச்சி மறை மாவட்ட அன்பிய பணிக்குழு அவர்கள் நடத்திய அந்த போட்டி வினாடி வினாவுக்கான அந்த பரிசுகளையும் நாளை தினம் வழங்க இருக்கின்றார்கள். அதன்படி நம்முடைய பங்கிலே ஏறக்குறைய 40 நபர்களுக்கு மேல் அதில் பங்கேற்று அதில் கலந்து கொண்டார்கள். அதில் ஒரு சிலருக்கு நம்முடைய மறை மாவட்டத்தின் சார்பாக பரிசுகளும் நாளை தினம் தருகின்றார்கள். அதன்படி நந்தினி, நான்சி பிருந்தா, ஜூலி சவரிராஜ், ஜோஸ்பின் பிரின்சியா இவர்களுக்கு அந்த பரிசுகளும் பாராட்டுகளும் சொல்லி இருக்கின்றார்கள். இந்நேரத்தில் நாமும் கரம் தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை, நம்முடைய பாராட்டுகளை இந்த சகோதரிகளுக்கு நாம் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே இவர்கள் நாளை காலை நீங்கள் தவறாமல் அதில் பங்கேற்க உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மற்ற அன்பிய பொறுப்பாளர்கள் மற்ற அன்பிய உறுப்பினர்களும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலே நமக்கு தெரியும், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை நாம் படித்திருப்போம். அருட்சகோதரி ராணி மரியா அவர்களுடைய வாழ்க்கையை தழுவிய முகமற்றோரின் முகம், ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ் என்ற அந்த ஒரு திரைப்படம் அது தமிழில் அது தற்பொழுது இன்றைய தினம் முதல் அது திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய திருச்சியில் எல்ஏ சினிமாஸ் அதில் இந்த படம் வந்திருப்பதாக சொல்லுகிறார்கள். எனவே நாம் அனைவருமே இங்கு தியேட்டருக்கு சென்று இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று நம்முடைய ஆயர்கள், இன்னும் எல்லா மறை மாவட்ட ஆயர்களும் மக்களுக்கான ஒரு அன்பான வேண்டுகோளாக அதை தருகின்றார்கள். ஏனெனில் அந்த அருட்சகோதரி அவர்களுடைய வாழ்க்கையை தழுவிய ஒரு மறைசாட்சியாக அந்த ஏழை எளிய மக்களுக்கு செய்த அந்த பணிகளின் ஒரு விளைவாக அவருடைய உயிர் பறிக்கப்பட்டது. எனவே அந்த உண்மையை எல்லாருக்கும் சொல்லும் வண்ணமாகவும் இன்னுமாக நாம் திரளாக சென்று பார்க்கின்ற பொழுது மற்ற மக்களுக்குமான ஒரு நற்செய்தியாகவும் அது அமையும். எனவே நாம் பல நேரங்களில் நாம் நம்மளுடைய அந்த பொழுதுபோக்காக மற்ற காரியங்களை நாம் தேடி செல்கின்றோம். எனவே இதை ஒரு நல் வாய்ப்பாக பயன்படுத்தி நாம் எல்லாருமே சென்று இந்த சனி ஞாயிறு மற்ற நாட்களில் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது நீங்கள் சென்று திரையரங்குகளில் இந்த படம் பார்த்து ஒரு மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வாகவும் அதே நேரத்தில் நாமும் அதனுடைய அந்த உண்மை தன்மையை, அவர்களுடைய வாழ்வில் நடந்த அந்த உண்மை நிகழ்வுகளை கண்டறிந்து கொள்ளவும் இது நல்ல ஒரு வாய்ப்பாக அமைகிறது. எனவே இந்த முகம் மற்றவரின் முகம் என்ற அந்த திரைப்படத்தை நாம் கிறிஸ்தவ மக்கள் மற்றும் உடைய நண்பர்களுக்கும் சொல்லி அதை நீங்கள் திரையரங்குகளில் சென்று அதை பார்த்து அதனுடைய சிந்தனைகளை மனதில் இருத்துமாறும் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோம். எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் இறைவா, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம்.
என்றும் கண்ணியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் மலையிறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இறைவனின் புனித சந்தியாத்தின் ஆசை பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திறப்பலி நிறைவேற்று. புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக ஆண்டவருடைய பிரசனத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இதோ நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன், உங்களை நான் அன்பு செய்கிறேன் என்று அந்த இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே பிரசனமாக இருக்கிறார். உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இதோ அவரை நாம் உற்று நோக்குவோம். அவருடைய பிரசனத்தில் இருக்கிற பொழுது அங்கே மகிழ்ச்சி இருந்தது, சந்தோஷம் இருந்தது, சுகம் கிடைத்தது, வாழ்வு கிடைத்தது, விடுதலை கிடைத்தது, மீட்பு கிடைத்தது. அவருடைய பிரசனம் நமக்கு
வாழ்ந்து கொண்டிருப்பதாக இருக்கிறது. அதே இயேசு கிறிஸ்து என்று அவருடைய பிரசனத்தில் இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இதோ நம்மை அந்த அவருடைய தூய ஆவியால் நிரப்பும்படியாக நாம் இந்த நேரத்தில் அவரை துதித்து நாம் இந்த நேரத்தில் இந்த பாடலை நாம் பாடி அந்த இறை பிரசனத்தை நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய உணர்வோம். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. எழுதியிருப்போம் எழுதினன்று இந்த பாடலை கூடவே பாடுவோம். ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரி ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், பாசமதில் நுழையும் பலியாரா நம்முடைய பாவத்தெல்லாம் வென்ற நம்முடைய பிரச்சனை உணர்ந்து அவர் கருத்தில் அமைய கோட்டைக்குள்ளே நான் உணர்ந்தவிட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. மறுவாகவே அங்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்தது போல இதோ நம்மையே முழுவதுமாக ஆளுடைய கரத்தில் ஒப்பு கொண்டப்பா. அவர் நம்மை அவருடைய ஆசிரால் அருளால் நிரப்புவார். இம்மட்டும் உதவினேசரே இனியும் காத்திடுவார், இம்மட்டும் உதவினேசரே இனியும் காத்திடுவார். உலகினிலும் அவனை விட என் தேவன் பெரியவரே, உலகினிலும் அவனை விட என் தேவன் பெரியவரே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. இயேசுவே நம்முடைய ஒளி, இயேசுவே நம்முடைய வாழ்வு. திருப்பாடல் 91 சொல்லுவது போல நீரே என் புகலிடம், நீரே நாரன், நான் நம்பியிருக்கும் முகைவன் என்று சொன்னது போல இதோட கரத்திலே முழுதுமையாக அர்ப்பணித்த நீரே என் புகலிடம், என் நாரன் கோட்டை என்று சொல்லி அவரை கரத்தில் ஒப்புக்கொடுத்து வைப்பான். தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே, தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே, அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன், அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். சிறுவர் சிறுமியர் இளைஞர் பெண்கள் ஒவ்வொருவரும் அருக்கரத்தை
அன்பின் தகப்பனே, இதோ நீர் எங்களுக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்களை யாருக்கும் அருளை புரிந்து கொண்டிருக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்பின் தகப்பனே, இதோ உங்களுடைய பிரசனத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். இதோ நாங்கள் நம்புகிறோம். இதோ உங்கள் வார்த்தையிலே நம்பிக்கை கொண்ட நாங்கள் நீர் வாழ்வு கொண்டிருக்கிறார். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்கிற வார்த்தையில் உம்மிடத்தானே உள்ளன என்று புரிந்த பேதுரு சொன்னதை போல இதோ உங்கள் நீரே எங்களுக்கு வாழ்வு, நீரே எங்களுக்கு மீட்பு, நீரே எங்களுக்கு சுகம் கொடுப்பவர், நீரே எங்கள் குழப்பங்களிலிருந்து விடுதலை கொடுப்பவர், தீர்வு கொடுப்பவர் என்பதை நம்பி இதோ உங்கள் பாடங்களை வந்து நின்று கொண்டிருக்கிற மூணு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அர்த்தத்தால் கொண்டு ஆஸ்வதிக்கும்படியாக லட்சுமிக்கிறோமாப்பா. இதோ உங்கள் பிள்ளைகள் எந்த நோக்கத்திற்காக இதோ மத்தியில நின்று கொண்டிருக்கிறார்களோ அந்த நோக்கத்தை அவர்கள் எதிர்பார்த்திருக்கின்ற கருத்துக்களை நிறைவேற்றி ஒரு வாழ்க்கையில ஒளியேற்றும்படியாக லட்சுமிக்கிறோம் அப்பா. ஒரு வாழ்க்கையில இருக்கிற இருள் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து ஒளி நிறைந்த வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும் வரும்படியாக லட்சுமிக்கிறோம் அப்பா. அன்பின் தகப்பனே, உன் மீது நம்பிக்கை கொண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதை நாங்கள் நம்பி இருக்கிறோம். அப்படி தகப்பட இதோ உங்க கரத்துல ஒப்புக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அறிந்திருக்கிற அவற்றை நிறைவேற்ற முடியாது நான் சொல்கிறேன். சகோதர சகோதரல ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே மகளே ஏதோ இடத்துல ஒப்புக்கொண்ட நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் உனக்கு அறிவை புகட்டு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உனக்கு கற்றுத்தருவேன். உன்னுடைய குழப்பமான சூழ்நிலை, உன்னுடைய தடுமாற்றமான சூழ்நிலை, உன்னுடைய அச்சமான வேலையில, பதற்றமான பயத்த வேலையில இதோ நான் உனக்கு கற்றுத்தருவேன். உடனிருந்து நான் உன்னை முன்னெடுத்துவேன் என்று சொல்கிறார். இதுதான் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் செய்தான். திருப்பாடல் 32:8 சொல்கிறார், நான் உனக்கு அன்புக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்கிறார். பிரைஸ்லாம் பிரைஸ்லாம். நமக்கு வேண்டிய வழியை அவர் காட்டுவேன் என்று சொல்லி நமக்கு ஆசீர்வாதமான அந்த வார்த்தை கொடுத்தாங்க. அவர் கருத்தில் முழுமையாக ஒப்புக்கொண்டு நினைச்சு வைப்போம். என்னுடைய வாழ்க்கை முழுவதும் என்னுடைய காரியங்கள் அனைத்தையும் கருத்தில் ஒப்புக்கொண்டாங்க. எங்களை நிமிடம் எங்களுக்கு அறிவிப்புகிட்டு எங்களை வழிநடத்தும். தெளிவற்ற நிலையில் எங்களுக்கு தெளிவை கொண்டு தரலாம். குழப்பமான நிலையில் இருக்கிற போது எங்களுக்கு தீர்வை கொண்டு தரலாம் என்று சொல்லுகிறார். வைப்போம். கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அப்பா. எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனிகளே அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுங்க. மாண்புயருள் அனுமானத்தை பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை வலிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும்
மன்றாடுவோமாக. இறைவா, எந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தினால் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு செல்வே. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருவீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூயாவியாரின் ஒன்றிற்கும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். தாயேயும் மன்றாட்டை தயவாய் கேளும். நீனோர் என்றமை நீ தள்ளாமல் ஏற்காலத்துமை தாரும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரும்